மீட்பரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மாலை கூடி வந்திருக்கிற உங்களை ஒரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு உலகம் பூராகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார் என்கிறதை சாட்சியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எல்லா மதத்தினரும் இன்றைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு உயிரோடு எழுந்த நாள் அப்படின்றாங்க. இப்படி யாரையுமே சொல்கிறது கிடையாது. இவ்வளவு பெரிய மேன்மையும் புகழும் ஆண்டவர் ஒருவருக்கு மட்டும்தான். இந்த உலகத்திலே இருக்கிற எத்தனையோ பேர் வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். நான் அதை செய்வேன், இதை செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை நிறைவேற்றுகிற பலன் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். எப்படி என்றால், சிலர் வாக்குறுதி கொடுக்கும்போது அவங்க யோசிக்கிறது இல்லை, இதை என்னால் நிறைவேற்ற முடியுமா முடியாதா. நிறைவேற்ற முடியாததையும் கூட நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி அவர்கள் என்ன சொல்லுவாங்க, வாக்குறுதி கொடுப்பாங்க. இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், ஒட்டு மொத்தமாக அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டால் உலகத்தில் எவனுமே சொல்ல மாட்டான், அப்படியெல்லாம் சொல்லுவான். வந்ததுக்கு பிறகு என்ன சொல்லுவான்னு சொன்னால், இதெல்லாம் இப்போ செய்யணும் தான் நாங்கள் நினச்சோம், முந்தி உள்ள அரசாங்கமே செய்யலைன்னுவான். அதை பேசிக்கிட்டே காலத்தை 5 வருஷம் ஓட்டிடுவான். சில நேரம் நம்மோடு கூட பழகிறவர்கள் கூட சொல்லுவாங்கன்னா, நான் உங்களுக்கு அதை செய்வோம், அதை செய்வேன். ஆனால் அவங்க நிறைவேற்ற மாட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் கொடுத்த சில வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய பலனும் தகுதியும் அவர்களுக்கு இல்லை. ஆனால் இயேசு சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருந்தார். ஏனென்றால் அவரிடத்திலே அந்த வல்லமை இருந்தது. நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். எனது அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே நல்ல கவனிச்சுங்க, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னாக்கும் இயேசு விதமாக சொல்கிறார். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு என்ன செய்யார், சொன்னார். தம்முடைய சீசர்களுக்கு சொன்னார், நான் இப்படி போய் நான் என்ன செய்யணும், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பணும். அதேவேளை நீங்கள் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கும், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்று இயேசு சொன்னார். நீங்கள் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னாக்கு தெரியும், அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புரஜாதிரத்தில் ஒப்பு கொடுப்பார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்று சொல்லி இயேசுவே சொன்ன காரியங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு இயேசுவே சொன்ன காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்வை குறித்து ஆண்டவர் ஒரு ஒப்பிட்டு காரியத்தை சொன்னார். எப்படின்னு சொன்னால், நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல, மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இதயத்தில் இருப்பார். எனது யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல, மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் என்ன செய்வார், பூமியில் இருப்பார் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லிட்டார். அது வெளியில் இல்லைப்பா, அப்படி மீன் வயிற்றுக்குள்ள அவன் எப்படி இருந்தானோ அது போல இருப்பார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் யாரோடு பகிர்ந்து கொண்டார் என்றால், இயேசு தம்முடைய ஊழியக்காரரோடு கூட பகிர்ந்து கொண்டார். அவருக்கு ஊழியம் செய்தவர்கள், அவரை பின்பற்றினவர்கள் யார் அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் சீசர்கள் மட்டும் அப்படின்னு இல்லை. ஏனென்றால் நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னா, மாட்கள் சீசர் 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில், சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனாம். அப்போ ஊழியம் செய்த சகோதரிகள், ஸ்திரீகள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கும் லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் நாங்கள் பார்க்கிறோம். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக
அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். என்னது? அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னார், நான் மரிக்கணும், நான் உயிரோடு கூட எழும்பணும்னு சொல்லி என்ன சொன்னார்? இவங்களுக்கு சொன்னார். எப்படின்னா, நான் சிலுவையில் அறையப்படணும், பாடுபடணும், எல்லாம் நடந்து நான் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழும்ப வேண்டும் என்று சொல்லி இயேசு தம்முடைய சீசர்களுக்கும் தம்மை பின்பற்றி வந்து ஊழியம் செய்தவர்களுக்கு என்ன செஞ்சார்? சொன்னார். இவங்க எல்லாம் என்னது? ஊழியம் செஞ்சவங்க என்ன செய்யறாங்கன்னா, இயேசு என்ன செஞ்சாங்க? பின்னால் போனாங்க. அவர் பெரிய மீட்டிங் வைக்கும்போது இவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்படி தானே? பெரிய மீட்டிங் வைக்கும்போது இருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் ஒருத்தர் என்ன செய்வான்னு சொன்னால், போயிட்டு என்னது எத்தனை ரொட்டி இருக்குன்னு பார்த்துட்டு இருப்பான். நான் சொல்லலை, வேதத்தில் உள்ள சொல்கிறேன். அவன்கிட்ட கேட்டேன்னு சொன்னான், 5 ரொட்டி 2 மீன் இருக்குண்ணா. அப்போ அவன் என்ன செஞ்சிருக்கான்? அந்த மீட்டிங்கில் என்ன செஞ்சிருக்கான்? 5000 பேர் கேட்டுருக்கு. இவன் என்ன தேடி இருக்கிறான்? எங்கடா ரொட்டி விற்கிறான்னு தான் பார்த்துருக்கான். அப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கான். எங்கே போகலன்னா, வசனம் உள்ளே போகலை. வசனம் உள்ளே போயிருந்திருந்தா என்ன நடந்திருக்குன்னா, இவங்க எங்கே போயிருக்க மாட்டாங்க? கல்லறைக்கு போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா வசனம் உள்ளே போகலை, விசுவாசிக்கலை. வசனம் உள்ளே போனால் மட்டும்தான் விசுவாசம் வரும். வேதம் அப்படி தான் சொல்லுது. எப்படின்னா, ரோமருக்கு எழுதுகிற 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்கன்னா தெரியும். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வசனத்தினாலே வரும். வசனம் என்ன செய்யணும்? உள்ளே போகணும். உள்ளே போனாதான் விசுவாசம். இவன் எல்லாம் போய் உட்கார்ந்து கேட்டிருக்கிறான். இந்த சிறுதிகள் எல்லாம் ஸ்திரீகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. கேட்காம இல்லை. கேட்டோன்னு என்னது? இங்கே கேட்டாங்க, எங்கே போயிடுச்சு? அடுத்த பக்கம் போயிடுச்சு. இது உள்ளே போகலை. உள்ளே போயிருந்தா கிரியை நடந்திருக்கும், விசுவாசம் வந்திருக்கும். சில நேரம் பாருங்கள், பிரசங்கங்கள் சிலர்கிட்ட நீங்கள் போயிட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இன்றைக்கி பிரசங்கம் இங்கே இல்லை, வெளியில் உள்ளவங்ககிட்ட சரியா கேட்டு பார்த்தீங்கன்னா, பிரசங்கம் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்பா கேளுங்க, என்ன பிரசங்கம் பண்ணாங்க? அது நான் சில ஆள்கிட்ட என்கிட்ட பேசும்போது கேட்பேன், அவங்க எடுக்கவே மாட்டாங்க. எனக்கு என்ன நடந்துச்சு, என்ன பிரசங்கம் பண்ண? அது ஃபஸ்ட்டு இந்த இப்போ சொல்லாதீங்க, ஞாபகம் வர்ற நேரம் சொல்லுங்கன்னு. இந்த மேலே உள்ள அம்மாவும் வந்து முந்தி எங்களுக்கு பெரிய தொல்லையாக இருக்கும். நாங்கள் வர அவங்களும் வந்துடுவாங்க. வந்துட்டு அங்கே சூயிங்கம் இருக்குது, அங்கே டின் இருக்குது, இவங்க தான் மேலே இருக்கு, அவங்க தான் பார்க்கணும். எங்களுக்கு பெரிய தொல்லையாக இருக்குது. ஒரு நாள் வந்து சொன்னாங்க, இன்றைக்கி பாஸ்டர் பண்ண பிரசங்கம் அந்த மாதிரி. நான் கேட்டேன், என்ன பண்ணினார்னு யோசித்தாங்க. நான் சொன்னேன், இப்போ நீங்கள் சொல்லுங்க, மறந்துட்டால் சொல்ல வேணாம். எப்போ ஞாபகம் வருது, அன்னைக்கு போனவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் வரல. அது மாதிரி சீசர் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தான். ஊழியம் செஞ்சவங்க கேட்டாங்க, ஒன்றுமே உள்ளே போகல. சில நேரம் என்னதான் வார்த்தை உள்ளே போனாலும் கிரியை செய்யலைன்னா எல்லாமே வெளியில் போயிடுச்சு. உள்ளே போயிருந்திருந்தா அது கிரியை. அதான் தூதனுடைய கரத்திலிருந்து அந்த புத்தகத்தை வாங்கினா உள்ளே போனேன்னா வயிற்றுக்குள்ளேன்னு பிரச்சனையை கொடுக்குது. பிரச்சனையை கொடுத்தா மாற்றம் வருது. அருமையான கத்திரிப்பிள்ளையே. ஆனால் தேவனை பின்பற்றினவர்கள் விசுவாசிக்கா விட்டாலும் கூட அவருக்கு எதிராக நிற்கிற பிசாசு விசுவாசிப்பான். அவன் விசுவாசிக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தையை அவன் தைரியமாக கேட்கிறான், தைரியமாக பார்த்துட்டு அதை விசுவாசிக்கிறான். அவனுக்கு வேத வசனம் எல்லாம் உள்ள இருக்கு. அதனால தான் சொன்னா, நீர் நடந்தாலும் சரி, நீர் விழுந்தாலும் சரி, தூதர்கள் எல்லாம் பாதுகாப்பாங்க, அப்பம் இருக்கு, எல்லாம் என்ன வசனத்துல எழுதியிருக்குன்னு சொன்னா அவன் வசனத்தை எல்லாம் உள்ள வாங்கியிருக்கான். ஆனா எத்தனை வசனம் கேட்டாலும் சிலருக்கு ஒரு வசனமும் தெரியாது. எப்ப பார்த்தாலும் கேட்டாலும் இயேசு எங்கே, நான் பாரங்களை சுமக்கிறவர்களே வாங்கன்னு சொன்னதை தவிர வேற எதுவும் தெரியாது. ஆனா அவனுக்கு என்ன தெரியும்? இயேசுவே அப்பத்தை நீர் இப்படி செய்யலாம், கல்ல அப்பமா மாத்தலாம், நீர் குதிச்சா அதெல்லாம் சொன்னான் தானே. ஏன்னா அவனுக்கு வசனம். அதனால தான் அவன் என்னது, பிசாசுக்கு உள்ள போய் அது கிரியை நடப்பிக்கு. நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னாக்கும், யாக்கோபுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடங்குகின்றன. என்னதான் பிசாசு கேட்டுட்டு என்ன செய்தான்? அதுவும் விசுவாசி, நீயும் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு யாக்கோபு சொல்றான், பிசாசும் கேட்குது, பிசாசு கேட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டு பயந்து நடுங்குது. ஆனா ஆண்டவர் கூட சொன்னார், என் வார்த்தைக்கு பயந்து நடுங்கிறவனை நான் கண்ணோக்கி பார்ப்பேன்னு சொல்லி ஏசாயா அவ்வளவு சொன்னாரு. ஆனா யாரு நடுங்கிறது இல்லை? கோயில் போன சாமிக்கு போய்றது இல்லை. நமக்கு தெரிஞ்ச வசனம் தானே. நம்ம அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாசம் வளரணுமா இருந்தா வார்த்தை உள்ள போய் ஒரு நடுக்கமும் பயமும் வரணும். ஆண்டவருடைய வார்த்தை இப்படியெல்லாம் சொல்லுகிறது என்று சொல்லி கேட்க ஒரு நடுக்கமும் பயமும் வரும்பொழுது கர்த்தர் அவனை கண்ணோக்கி பார்ப்பேன் என்று சொன்னார். இன்றைக்கு மாலையில் நமக்குள்ள எல்லாம் உள்ளதான் போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுல எந்த சந்தேகமே கிடையாது.
அப்ப பிசாசு என்ன செய்யறான்னா, இயேசுவை சிலுவையில் அறைஞ்சாச்சு. அறைந்து முடிந்த உடனே நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 27ஆம் அதிகாரம் 63 இருந்து 66 வசனம் வாசித்தீங்கன்னா தெரியும். இயேசுவை சிலுவையில் அறைந்த உடனே அவங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னன்னா, இவர் உயிரோடு கூட எழும்பிடுவாரு, எழும்புனா எல்லாருக்கும் பிரச்சனை வந்துடும். எனவே நாங்க பார்த்துட்டு எப்படின்னா, சிலுவையில் அறைந்து ஜீவனை விட்டுட்டாரு, சரீரத்தை வாங்கி கொண்டு போய் கல்லறையில் வச்சதை நாங்க பார்த்தோம். இப்ப அவர் உயிரோடு எழும்புனா எங்க திட்டமெல்லாம் பலிக்காது, நாங்க சந்தோஷமா இருக்க முடியாது, நாங்க வியாபாரம் பண்ண முடியாது. எனவே நாங்க என்ன செய்யணும் சொன்னா, இதை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்டாங்க சேனாதிபதி கிட்ட, இங்க வாங்க ஒரு காரியம், இந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது தான் 3 நாளைக்கு பிறகு உயிரோடு, இவன் விசுவாசி கட்டி சொல்லுவானா? இவன் விசுவாசத்தினால தான் போய் என்ன செஞ்சான் சொன்ன. ஏன்னா இவர் சொன்னது போல வந்துட்டா என்ன நடக்கும் அப்படின்றதுனால சொன்னா, நீங்கள் இவரை காவல் பண்ணுகிறதுக்காக உங்களுடைய காவலாளர்களை தர வேண்டும் அப்படி சொல்லி. அப்போ என்ன நடந்தது? அவன் சொன்னான், ஏன் அவங்க மேலே பழிய சுமத்துறதுக்கு அவன் பிள்ளாது நினச்சிருப்பான் போல, ஒருவேளை இதெல்லாம் வந்து கேட்டது மாதிரி அவர் வந்துட்டு இவங்க எல்லாம் நம்ம போர்ச்சேவர் மேலே தான் குற்றச்சோம் தான். எனவே உங்களிடத்திலும் ஆட்கள் இருக்காங்க, அப்படி தானே? உங்களிடத்திலும் போர்ச்சே அவங்ககிட்ட சொல்லுங்கள், அவங்க பாதுகாக்கட்டுமே, நல்லா பாதுகாக்கட்டுமே. ஏன்னா அரசாங்கத்தில் ஒரு அமைச்சர் போனால் அமைச்சருக்கு போலீஸ் பாதுகாப்பு, மிலிட்ரி பாதுகாப்பெல்லாம் கொடுப்பான். ஆனால் அவனுக்குன்னு சொந்தமாக சிலர் வச்சுருப்பான், பின்னால் பொடி காட்டலாம் வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருப்பான். அது மாதிரி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு அவன் சொல்கிற பாருங்க, நீங்கள் நல்லா பத்திரப்படுங்க. அப்போ என்னது, ஒரு பெரிய கல்லை உருட்டி அதை வச்சு அதுக்கு சீல் பண்ணிவிட்டு எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறான். உட்கார்ந்து என்ன நடக்கிறேன்னா, இவர் வந்தால் நான் பார்த்துக்கலாம், இவனுக்கு தெரியும் வந்துடுவார். ஆனால் இப்போ என்ன, சீல் பண்ணிட்டோம், கல்லை வச்சுட்டோம், அதனால் உள்ளே இருந்தால் 3 நாள் கழிச்சிச்சின்னா வார்த்தை முடிஞ்சிச்சுன்னா அவர் வெளியில் வர்றதுக்கே வழி இல்லைன்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அந்த கல்லறையிலேருந்து வெளியில் வந்துட்டார். இப்போ யார் போகிறா? முதல்ல நான் மாதிரியா இந்த ஊழியம் செஞ்சவங்கெல்லாம் பின்னால் போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க அப்படின்னா, இயேசுவுக்கு நம்ம என்ன செய்யலாம், தூபம் விடணும். தூபம் விட்டு ஆண்டவருக்கு நம்ம அன்பை செலுத்தணும். ஆனால் பார்த்தாங்க, என்னத்தை பார்த்தாங்கன்னா, ஒரு பெரிய கல்லை உருட்டி எங்கே வச்சுட்டாங்க, கல்லறையின் வாசலில் வச்சுட்டாங்க. வச்சதுனால இவங்க யோசிக்கிறாங்க, எப்படி நம்ம உள்ளே போக முடியும், எப்படி பார்க்க முடியும், எப்படி நாம் போய் தூபம் போட முடியும், அதை நமக்காக யார் பெறட்டும், அப்படி தானே? நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கல்லறையின் வாசலிலேயோ கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் அப்படின்னு போட்டு 4ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்து அவர்கள் ஏறிட்டு பார்க்கும்போது அது தள்ளப்பட்டிருந்தது. இப்படியே யோசிச்சுட்டு போகிறாங்க, நமக்காக யார் செய்வா, நமக்காக யார் செய்வா? இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு பெரிய கல்லொன்று அப்படியே இருக்குது. இதை யார் புரட்டி தருவா? தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், அல்லது போனால் வேலைத்தளத்தில், சரீரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அது பெருசாக இருக்குது. நமக்காக யார் செய்வானா? உனக்காக இயேசு செய்ய உண்மையுள்ளவரார்கள். இந்த உயிர்த்தெழுந்தால கர்த்தர் அதை செய்கிறதுக்கு உண்மையுள்ளவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ என்ன நடக்குன்னா, பயந்து இருக்கிறாங்க, யார் தள்ளுவா? காரணம் என்ன? வார்த்தை உள்ளே போகலை. வார்த்தை உள்ளே போயிருந்தே நடந்திருக்கும், அவங்க வீட்டிலே இருந்திருப்பாங்க. இயேசு வருவார், இயேசு நம்மளை சந்திப்பார் அப்படின்னு இருந்திருப்பாங்க. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். வேதத்தில் பார்ப்போம். நான் எங்கள் வீட்டில் ஒரு இயேசுநாதர் படத்தை போட்டு வச்சுருக்கேன்னு வைப்போமே, போடலாமா? போடக்கூடாதா? போடக்கூடாதா? ஏன்? எங்கள் வீட்டில் ஒரு பெரிய இயேசுநாதர் படம் ஒன்று போடுறேன், இல்லாட்டி ஒரு சின்ன படத்தை போடுறேன்னு வச்சுக்கோமே, போடலாமா போடக்கூடாதா? ஏம்மா? உள்ளத்தில் இருக்கிறது வெளியில் இருக்கிறதுலாம் இருக்கட்டும், ஏன்னு தான் கேட்குறேன். தெரியும், நான் சொல்லித்தரேன். என்ன, இயேசுநாதர் படத்தை வச்சா என்ன சொல்லுவீங்க? விக்கிரகம் என்று ஒரு பெரிய வார்த்தையை போடுவீங்க. நல்லது, இல்லைன்னு சொல்லலை. நம்மை போல கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஆராதிக்கிற இன்னொரு பிரிவினர் இப்படி படங்களையோ சிலுவைகளையோ அல்லது போன உருவங்களையோ வைத்து தூபம் காட்டி அவர்கள் ஆராதிக்கும் போது சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, எனக்கென்று யாதொரு உருவத்தையும் நீ என்ன செய்யக்கூடாது. அதனால தான் கிறிஸ்தவர்களாகி நாங்கள் என்ன செய்கிறது இல்லை என்றால், ஒரு படத்தையும்
ஆனால் சாத்தானுடைய தந்திரம் எவ்வளவு பெரிது என்பதை சற்று சிந்திக்கிறதற்காக மட்டும்தான் சொல்லுகிறேன். வேத வசனம் உள்ளே போனால் சற்று சிந்திப்போம். என்ன நடக்குது? செய்ய மாட்டோம். சிஸ்டர் சுதா, பிரதர் பரமேஷ், நாங்கள் எல்லாம் எங்கே போயிருந்தோம்? இஸ்ரவேலுக்கு போயிருந்தோம். இஸ்ரவேலுக்கு போனால் அங்கே சீனாய் மலையில் போயிருந்தோம். போய் அங்கே ஆவியில் நிறைஞ்சோன்னா நான் திரைச்சிட்டு போயிட்டேன். அட்டே என்னடா இப்படி ஒரு தேவ ஜனம்னு. கீழே வர்றோம் கடைக்கு, அதாவது ஓடி போய் வாங்குது. என்ன வாங்குது? ஒவ்வொரு சிலையாக வாங்குது, ஒவ்வொரு படத்தை. என்ன நான் கேட்டேன். அப்போ அந்த சிஸ்டர் வந்து கேட்டாங்க, நீங்கள் ஒன்றும் வாங்கலையா அப்படின்னு. உண்மையிலே என்கிட்ட காசும் கிடையாது. நான் அந்த மாதிரி தான் போனேன். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் அவங்ககிட்ட கேட்டேன், இதை வாங்கினா தவறு தானே சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சில காரியம் கேட்டேன். அவங்களுக்கு அப்போ விளங்கிருச்சு. ஆனால் எல்லாரும் அழுறான். ஒருத்தர் $3500 வாங்குறான். அவனை என்ன சொல்லி எப்படி செய்யறதுன்னு தெரியல. $3500 ஒருத்தன் போயிட்டு இஸ்ரவேலில் வந்து ஒரு பெட்டி அந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு இருக்கான். நான் என்ன செய்யறது? சரி, ஓகே, அது போடுவேன். இப்போ நான் கேட்குறேன், அதை வாங்கினா நான் வந்துட்டு ஒருத்தருக்கு பரிசு கொடுக்குறேன். எதுக்கு? நான் வந்து இஸ்ரவேலுக்கு போயிட்டு வந்தேன் ஞாபகத்துக்காக பரிசு கொடுக்குறேன். ஒரு சிலையோ ஒரு படத்தையோ கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே, இந்த சிஸ்டருக்கே கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. கொடுத்துட்டு நான் திருப்பி வந்து இவங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் இப்படி சிலை வணக்கம் எல்லாம் செய்யக்கூடாது, அது வேதத்துக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க? பைத்தியக்காரன், நீ தாண்டா கொண்டு வந்தது சொல்லுங்களே இல்லையா சிஸ்டர்? தாராளம் சொல்லுவாங்க. நீயே கொண்டு வந்து கொடுத்துட்டு இப்போ நீயே உபதேசம் பண்ணுறியான்னு கேட்பாங்க. இப்போ பிசாசுடைய தந்திரத்தை கொஞ்சம் நான் சொல்கிறேன். போன கிழமை நான் சொன்னது போல், இந்த வெள்ளிக்கிழமை சொன்னது போல், காலையில் வருங்க ஒரு தொகை படங்கள் எனக்கு. அந்த படத்துல எல்லாம் வசனம் போட்டிருக்கும், ஜீவனுள்ள தேவன். அது அதில் ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு இயேசு ஒவ்வொரு அழகா இருப்பார். ஒவ்வொரு இயேசுவும் ஒவ்வொரு வித்தியாசமா அழகா இருப்பார். சிலர் தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணியிருப்பார், சிலர் நீட்டமாக வச்சிருப்பார். சில படங்கள் வரும், அந்த அம்மாவும் இருப்பாங்க, யோசப் இருப்பாரு, மரியா இருப்பாங்க, மேலே ஒருத்தர் பிள்ளைய வச்சிருப்பார். யாருன்னு கேட்டால் அந்தோனியார். எல்லாம் வரும். கீழே என்ன தெரியுமா எழுதியிருக்கும்? வசனம். வசனம் 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 என்ன தெரியுமா? யாதொரு சிலையையும் உண்டு பண்ணாயாக என்று சொல்லுகிறது வசனம் தான். அதை எழுதியிருக்கும். எழுதி அனுப்புறாங்க. அனுப்புனா நம்மால் என்ன தெரியும்? பார்த்துட்டு அதை இந்தாங்க 4 பேருக்கு அனுப்புறேன். அப்ப விற்கிறாரா இல்லையோ? அது ரகசியமாக பிசாசு செய்கிறதை நாம் அறியலை. ஏன்னா சரியாக உள்ள வசனம் போயிருந்தா நமக்கு அந்த தெளிவு வந்திருக்கும். அதுக்காக கேட்காதீங்க, இந்த 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல மேடையில் அப்போ மேலே ஒரு இயேசுவை போட்டு இப்படி கையை வச்சிருக்காங்களே, அதுக்கு அர்த்தம் என்ன சொல்றீங்க? அதை என்கிட்ட கேட்காங்க, போட்டவங்கிட்ட கேளுங்க. கத்தோலிக்கர் மன்னிக்கணும், கத்தோலிக்கர் சொல்றேன், நாங்கள் சிலை வணக்கம் செய்யறது இல்லை. யாருக்கு கேட்டாலும் பிள்ளைகளுக்கு இதுதான் சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இயேசு வச்சிருக்கிறோம். நாங்கள் என்ன செய்யறது இல்லை, படத்துக்கு பூ போட்டா மாலை போட்டாலும் நாங்கள் என்ன செய்யறது, வணங்குறது இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ அவ்வளோ பெரிய இதை வச்சுட்டு அங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இயேசு நேசிக்கிறான்னு சொன்னோன்னே அங்கே ஒரு பாமர குடிமகன் வருகிறான். அவன் பார்க்கிறான், பக்கத்தில் கேட்குறான், அந்த படம் யார்? உங்க அப்பாவா? இல்லை இல்லை, அதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவா? ஐயா 2 பெக் வாங்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் என்ன செய்கிறது சொன்னா இதெல்லாம் சொல்ல மாட்டான், சொல்லி கொடுக்கவும் மாட்டான். கொடுத்தா அவன் வயிற்றுல அடின்றது நல்லா தெரியும். நாம யோசிப்போம், விக்கிரக ஆராதனை எவ்வளவு தூரம் மறைமுகமாக உங்க வீட்டில் என் வீட்டுக்குள்ள வருதுன்னு. பாஸ்டர் சுப்பையா வந்த போது சொன்னார், என்ன தெரியுமா? தமிழ் கடையில் சாமான் வாங்கும் போது பார் லேபர்ல என்ன இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? நீ வீட்டுக்குள்ளே எதை கொண்டு வரேன்னு சொன்னார். நான் அதுக்கு வித்தியாசமான இது இருக்கு. ஆனா இன்றைக்கு நம்முடைய கரங்களில் ஏன் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் நமக்குள்ள சரியா போயிருக்கான்னு பார்க்கணும். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ள போயிருக்கான்னு பார்க்கணும். போயிருந்தா என்ன செய்ய மாட்டோம்? நாமளும் இதை செய்ய மாட்டோம். இவ்வளவு நாள் யோசிக்கல இல்லையா? இனிமே யோசிச்சிட்டீங்க இல்லையா? செய்யுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப பிசாசு என்ன செய்யறமா தெரியுமா? அவன் திட்டங்கள் எல்லாம் பண்ணுவான், அழகா பண்ணுவான். ஏவாள்கிட்ட போயிட்டு கேட்டான், இதை புசிக்கலாமோ? அவ்வளவுதான் கேட்பான்.
ரகசியமான அவனுடைய காரியங்கள். ஏனென்றால் கடைசி நேரத்தில் நம்ம குற்றப்படுத்துறதுக்காக இருக்கான். யோசுவா பிரதான ஆசாரியன் அவனுடைய வலது வருஷத்திலே அவனுக்கு குற்றம் சுமத்தும்படியாக இருந்தான். அப்படித்தானே? வெளிப்படுத்த சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை பாருங்க, ஓயாமல் குற்றம் சொல்லுகிறவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்? நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாமலே நமக்குள்ள இருந்து விளையாடுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நாம் ஒரு சிறிய கூட்டமாய் இருந்தாலும் கூட நாம் தெளிவு பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் சீக்கிரத்தில் வருகிறார். அப்ப என்ன நடக்குது? இப்ப இயேசு கிறிஸ்து வந்து வெளியில வந்துட்டாரு, கல்லறை திறந்துருச்சு. திறந்த உடனே காவல் காத்தவன் முழிச்சுட்டே தான் இருந்தான். பார்த்தா கல் உருண்டி போயிடுச்சு. உடனே போயிட்டு ஆசாரியர் சொல்றான், இப்படி ஒரு காயம் நடந்து போச்சு அப்படின்னு. நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 28ஆம் அதிகாரம் 12-15 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேனாதிபதிக்கு என்ன செய், நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ செய்ய வேண்டியன்னா அந்த சேவர்களுக்கு போயிட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு, லஞ்சத்தை கொடுத்துட்டு, நாங்கள் தூங்குற நேரம் தான் அவங்க சீசர்கள் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லு. அவ்வளோதானே சொன்னா. நாங்கள் தூங்கும் போது சீசர்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு சொல்லிடு, மிச்சம் எது வந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம். பிசாசு செய்கிற வேலை அதுதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, சத்தியத்தை மறைக்கத்தக்கதாக எல்லாவற்றையும் செய்கிறவனா இருக்கிறான். ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? என் ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக வென்றார். நீங்க வேதத்துல வாசித்து பார்ப்பீங்க. 25ஆம் அதிகாரம் ஏசாயா 7-9 வரைக்கும் வேகமாக வாசிங்க. சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல யாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும், கூளம் எருக்களத்திலே மிதிக்கப்படுவது போல மோவாப் போதும் 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 போதும். என்னது? கர்த்தர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். மரணம் தடுத்து அவரை என்ன செய்ய முடியும்? அடக்கி வைக்க முடியல. நீங்க 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையையும் தடுத்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசு வெட்கப்படுத்தப்பட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, மரணத்தை ஜெயமாக விழுங்கினதினாலே அவர் எப்படி என்றால் வல்லமையோடு கூட உயிர் தெழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க பார்ப்பீங்கன்னா பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்படி நான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. வல்லமையோடு கூட ஆண்டவர் உயிர் தெழுந்தார். அப்படியா இருந்தா இன்றைக்கு அந்த உயிர் தெழுந்த ஆண்டவர் நம்முடைய மத்தியில இருக்கிறார். அந்த வல்லமையாக கிரியை செய்கிற ஆண்டவர் நம்முடைய மத்தியில இருக்கிறார். அந்த உயிர் தெழுதல் வல்லமை இந்த மாலை வேளையிலே உன்னுடைய சரீரத்தில் ஒரு சுகத்தை கொடுக்கும், உன் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்கும், உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கும். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உன்னுடைய எதிர்காலத்தில் எதை நீ யோசித்து கொண்டிருக்கிறாயோ அதை ஜெயமாக உனக்கு மாற்றி கொடுக்கிறதுக்கு ஒரு வல்லமை உள்ள ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். என்னது? மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். இயேசு உயிரோடு இருக்கிறார். அதனால தான் நாங்கள் உயிரோடு இருக்கிற ஆண்டவருக்கு படத்தை வச்சு பூமாலை போடுறது இல்லை. நாங்க ஆண்டவர் ஆவியாய் இருக்கிறார். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆதலால் சரீரம் ஒன்றும் இல்லையே என்று சொல்லி பாடல் படிக்கிறோம். எங்க ஆண்டவர் யாருன்னா ஜீவிக்கிறவர், அசைவாடுகிறவர், நம்முடைய மத்தியில் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் வல்லமையின் தேவனாக இருக்கிறார். அப்படியா இருந்தா இந்த வல்லமையான தேவன் செய்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு அந்த உயிர்த்தெழுதலின் பிறகு உள்ள சில வல்லமையான காரியங்களை பார்த்து ஜெபித்துட்டு நாம் முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, முதலாவது ஆண்டவர் செய்கிறது என்னவென்று சொன்னால் நம்முடைய துக்கங்களை எல்லாம் மாற்றுவார்.
இரண்டாவது, நம்முடைய கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். காரணம், அவர் காண்கிற தேவனாகவே இருக்கிறார். நீங்க வேதத்தில் பார்க்கும் பொழுது லூக்கா நட்சத்திரம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அது வாசிங்க, லூக்கா 24:17. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். என்னது, இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழும்பின உடனே முதலாவது பார்க்கிறாரு, தன்னால வழிநடத்தப்பட்ட 2 சீசர்மார் போறாங்க. எம்மாவூருக்கு 7 அல்லது 8 மைல் தூரத்தில் நடந்து போறாங்க. ஓய்வு நாளில் நடக்கக்கூடிய தூரம் அதுதான். போறாங்க. போயிட்டு பார்க்குறாரு, என்னடா இவன் முகத்தில் சந்தோஷமே இல்லையே, ஒரு சமாதானமே இல்லையே, துக்கத்தோட போறாங்களே, ஏன் அப்படின்னு போய் கேட்குறாரு. நீங்கள் துக்கத்தோட போகிறதுக்கு காரணம் என்னப்பா அப்படின்னு. ஐயோ, நாங்கள் அன்பா இருந்த இயேசு செத்து போயிட்டாரு. அன்பா இருந்த ஏன் வார்த்தை உள்ள போகல? வார்த்தை கேட்டோன்னு இப்படியே போயிடுச்சு. வார்த்தை உள்ள போயிருந்திருந்தா இயேசு உயிரோட இருப்பாருன்னு சொல்லி விசுவாசித்து இருப்பான். அவர்கிட்ட இருந்து பிரசங்கம் கேட்டான், அவருடைய கூட்டங்களுக்கு போனான், அற்புதங்களை பார்த்தான், அதிசயங்களை பார்த்தான், பிசாசுகளை தரான், எல்லாம் செஞ்சான். ஆனா என்ன, உள்ள வார்த்தை போல. வார்த்தை போயிருந்தா என்ன செஞ்சிருப்பான்? ஆண்டவர் சொன்னபடியே எழும்புவார் அப்படின்ட்டு இருப்பான். என்னது, துக்கத்தோட போறான். துக்கத்தோட போகும்போது இயேசு பார்க்கிறாரு, ஏன்பா துக்கத்தோட போற? இன்றைக்கு மாலையில் துக்க முகத்தோடு நீ ஒருவேளை நீ வெளியில தெரியறதுக்கு தெரியாம சந்தோஷமா இருக்கிறது போல இருந்து உள்ளத்திலே உன்னுடைய கண்ணீர் வடியத்தக்கதால் துக்கத்தோடு இருப்பா என்றா, உன்னை பார்த்தும் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நீ துக்கத்தோடு நடந்து போகிறது என்ன? நான் வல்லமையோடு எழுந்த தேவன் இன்றைக்கு உனக்கு அற்புதம் செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறேன். அவர் உயிரோடு எழும்பும் போது வல்லமையோடு கூட எழும்பினார். தடுக்க முடியாதபடிக்கு சங்கிலிகளாலோ அல்லது போனால் அந்த முத்திரைகளையோ உடைத்தெறிகிற தேவன் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து உனக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவங்ககிட்ட கேட்டாரு, ஏன்பா வேத வாக்கியத்தில் எழுதுனதெல்லாம் விசுவாசிக்காதபடிக்கு மந்த இருதயமோட இருக்கிறியே. இன்றைக்கு மாலை செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தரை விசுவாசிப்பேன்னு சொன்னா இன்றைக்கு உன்னுடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறாரு, உன் முகத்தை சந்தோஷமாக மாற்றுகிறாரு, உன் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கிறார், பிள்ளையுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கிறாரு, சபையில் சந்தோஷத்தை கொடுப்பாரு, உன் பெற்றோருடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பாரு. எல்லா இடத்திலும் இருக்கிற துக்கங்களை அவர் அகற்றி போடுவார். ரெண்டாவது, அவர் என்ன செய்யறாருன்னா விலகி போறவர் போல போறாரு. அங்கே போனோன்னு தான் அவன் ஒருத்தன் கடைசியாக தான் சொல்கிறேன், என்ன தெரியுமா? அவர் நம்ம கூட பேசும்போது நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரியலையோ, இப்போ கேட்கும்போது கொழுந்து விட்டு எரிஞ்சுன்னா அற்புதம் நடந்துச்சு. பேசிக்கிட்டே இருக்கும்போது இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிஞ்சுன்னா, ஆமாம் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார், என் குடும்பத்தில் அற்புதம் செய்வார்னு சொல்லி அந்த கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிச்சுன்னா, வேத வசனத்தை விசுவாசித்தால் இன்றைக்கு நீ அற்புதத்தை காண்பாய் என்று சொல்லுகிறேன். என்னது, போறாரு அங்கிட்டு போட்டு, இல்லை வாங்க எங்கள் கூட இன்னைக்கு நைட்டு தங்கிட்டு போகலாம், அப்படி தானே? போன உடனே கர்த்தர் பார்க்கிறாரு, அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்குறாரு. அவங்கள துக்க முகத்தோடு பார்த்த கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்குறாரு. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் காண்கிற தேவன். இன்றைக்கு மாலை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை வாசிக்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். என்னது, ஒரு விதவை போறா, பிள்ளைய அடக்கம் பண்ணணும். இருந்ததே நம்பிக்கை அதுதான். கண்ணீரோட போறா, அழுதுகிட்டே போறா. ஐயோ மகனே, நீ மட்டும்தான் எனக்கு இருந்த, நீயும் போயிட்டியே, அப்படிதானே? அழுதுகிட்டே போறா. இயேசு பார்க்கிறாரு, அவள் அழுகிறா, அவன் செத்தான், நமக்கு என்னன்னு போகல. நம்ம எப்படி சொல்லுவோம்? அவன் அழுகிறா, இவன் செத்தான், போயிடுச்சு, எல்லாருக்கும் சாவு இருக்குது தானே அப்படின்னு போயிடுவோம். ஆனால் இயேசு அந்த கண்ணீரை பார்க்கிறாரு, அந்த தாயுடைய கண்ணீரை பார்க்கிறாரு. போயிட்டு கிட்ட போய் சொல்கிறாரு பாருங்க. முதலாவது என்ன தெரியுமா சொன்னார்? அழாதே, அழாத. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறது என்ன தெரியுமா? முதலாவது, நீ அழாத. அடுத்தது அற்புதம், நீ உன் அழுகையை நிப்பாட்டு, உன் கண்ணீரை நிப்பாட்டு. ஏனென்றா முகத்தில் இருக்க கண்ணீரெல்லாம் துடைப்பார்னு வேதத்தில் போட்டிருக்கு. அப்போ முதலாவது என்ன? அழாத. திருப்பி போய் என்ன செய்கிறாருன்னா அந்த பாடையை தொடுறாரு, மெல்லமாக தொட்டு, வாலிபனே எழுந்துரு அப்படின்னு. அவன் எழுந்திருந்து பேச
தொடங்கினான். இது கதை இல்லைங்க, இது சம்பவம். ஆண்டவர் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்த தேவன் இன்றைக்கும் உன்னை பார்த்தும் என்னை பார்த்து சொல்கிறதுன்னா, நீ அழாத, நீ கலங்காத, நீ பயப்படாத, நான் இன்றைக்கு உனக்கு அற்புதம் செய்கிறேன். உள்ளத்துக்குள்ளே நமக்கு அது கொழுந்து விட்டியா எரிய ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் அற்புதம் நடந்துருச்சுன்னு சொல்லுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, எத்தனையோ போராட்டங்கள் இருக்குது. மனுஷர் ஒருவேளை உன்னை காணாமல் இருக்கலாம், மனிதர் உன்னை ஒருவேளை அற்பமாக எண்ணலாம், மனிதர் உன்னை ஒருவேளை தூற்றலாம், உன்னை ஒருவேளை நிந்திக்கலாம். உனக்கு வந்திருக்கிற இந்த காரியங்கள்லாம் தேவனால் வந்ததே என்று சொல்லிக்கூட உன்னை மிகவும் வேதனைப்படுத்தலாம். ஆனால் உன்னை காண்கிற ஒரு தேவன் உண்டு. உன்னை காண்கிற தேவன் இந்த மாலைவெளியிலே உனக்கு அற்புதம் செய்ய, எனக்கு அற்புதம் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அடுத்தது சீசர் மாரோடு போயிட்டு அவங்களுக்கு என்ன செஞ்சார்னா, கண்கள் திறக்கப்படாத வரைக்கும் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கான்னு அவர் தெரியும். அப்பத்தை எடுத்து பிட்டு அவருடைய கண்களை திறந்து விட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கண்களை திறந்த போதுதான் அவர் தங்களோடு இருந்தவர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். வேதத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வாசிங்க. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். என்னது? ஆபிரகாம் வீட்டில் ஒரே நெருக்கம். யார் இந்த வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்ததே? சாராள் தான். இப்போ சாராலே திரும்பிட்டா. திரும்பின உடனே என்ன செய்யறது? தாங்க முடியல. ஒரே நெருக்கம். வீட்டில் இருக்க முடியாது, சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது, தூங்க முடியாது. எப்போவாதான் நின்றாலும் ஏன் நிற்கிறேன்னு கேட்பா, போனாலும் ஏன் போனேன்னு கேட்பா. நாச்சியார் தொல்லை தாங்க முடியல. எடுத்தா ஓட்டம். எங்க ஓடுற தெரியாது. வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது சூருக்கு போகிற வழியிலே ஒரு நீரூற்றண்டையிலே ஒரு தூதன் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் கேட்கிறான், ஆகாரே, நீ எங்க போகிற? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ பிறக்கிறதுக்கு முன்பதாக உன் பேரை அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு மாலை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் நான் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்பதாக, கரு உருவாகிறதுக்கு முன்பதாகவே கர்த்தருடைய கண்கள் கண்டது உன்னையும் என்னையும் பேர் சொல்லி அழைத்தார். என்ன சொன்னாரு? எங்க போற? தெரியலங்க. தெரியும். நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். அதானே? உன்னை பெரிய ஆசீர்வதிக்க போறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். அப்பதான் சொல்றா, என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் அல்லவா. இந்த வனாந்தரத்தில் யாருமே என்னை காண்றதுக்கு இல்லை. இந்த உலகத்தில் எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை. என் நிந்தே நீக்கிறதுக்கு யாரும் இல்லை. என்னோடு கூட நடக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு கலங்கிக்கிட்டு இருந்த அவளுக்கு ஆண்டவர் பேசும்போது அவர் சொன்னா, என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தேவன் என்று பெயரிட்டார். அந்த தேவன் இன்றைக்கு மாலை வேளை நம்முடைய மத்தியில் இருக்கிறார். உன்னை காண்கிறவர், என்னை காண்கிறவர், உன் பிள்ளையை காண்கிறவர், உன் சரீரத்தை காண்கிறவர், உன் வேலையை காண்கிறவர், உன்னுடைய எல்லா நிந்தையான பேச்சு பேசின ஒவ்வொரு வார்த்தையிலும் கேட்டவர் இன்றைக்கு உன்னை பார்க்கிறார், என்னை பார்க்கிறார் என்பதை மறந்து விடாதே. ஆண்டவர் பார்க்கிறவர். நம்ம ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இல்லை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு மாலை கூட இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை, உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட கிரியை செய்கிற ஆண்டருடைய வார்த்தையின்படி உன்னையும் உன் குடும்பத்தையும் பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உயிர்த்தெழுந்த வல்லமையில் அடுத்து என்னன்னா, கர்த்தர் பயத்தை போக்குனார். பயம் இன்னைக்கு ரொம்ப பேருக்கு என்னன்னா, பயம்தான் பெருசு. வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது, அடுத்தது என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகிறது, என்னத்தை செய்கிறது என்று சொல்லி பல கேள்விகளோடு கூட வாழுகிற ஒரு நேரம். சீசர்கள் அப்படி தான் இயேசுவோடு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, ரொம்ப ஐக்கியமாக இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டது. அவங்களுக்கு என்னென்னா தனி ஒரு மரியாதை. இயேசு எங்கேயும் கூப்பிட்டு என்ன செய்வாங்க, அவர் பின்னால் போகும்போது இவங்களும் ராஜா மாதிரி தான் போவாங்க.
அவனுக்கு இவனும் சம்மந்தம் இல்லை, கல்யாணம் வச்சுருக்கவனுக்கு இவனும் சம்மந்தம் கிடையாது. இருக்கா? இல்லை. அவரை தான் கூப்பிட்ட இவனும் ராஜா மாதிரி போகணும். போயிட்டு அங்கே எல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வருவாங்க. இப்போ இயேசு மரித்து போனார். இப்போ யார் யார் சுற்றுனதுன்னு தெரியும், நல்லா யார் யார் இயேசு கூட போகணுன்னு நல்லா தெரியும். அங்கே ஒருத்தி சொல்லிட்டா, எப்படி சொன்னா, இந்த ஆள் நமக்கு நல்ல பழக்கமான ஆள், இவன் பேச்சிலேருந்தே தெரியுது. முதல்ல அதுன்னா இயேசு கூட இருந்தால் பேச்சு மாறிடணுங்க. இயேசு கூட இருந்தால் என்ன நடக்கணும்? பேச்சு மாறணும். பேச்சு மாறலன்னா இயேசு கூட இருக்கிறோன்றது அர்த்தம். விளங்குச்சா? பேச்சு மாறலன்னா இயேசு கூட இருக்கிறோன்னு தான் அர்த்தம். அப்படி அந்த பேச்சு மாறணும். என்ன நடக்குது? இவன் பேச்சு நமக்கு தெரியுது. இவனை நான் எத்தனையோ பார்த்துருக்கேன். எத்தனையோ மீட்டிங்கில் இவன் தான் முன்னால் இருந்து கையெல்லாம் காட்டி அங்கெல்லாம் ஆட்களை உட்கார வச்சவன். பேசுருவேன், வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்லாம் உட்கார வச்சுட்டு இருக்கிறவன் இதெல்லாம் இப்போ யோசிக்கிறான். அடே இயேசு செத்து போயிட்டாரு, இனி நம்மளை போட்டு எங்கேயோ உட்கார வச்சிருவானே. அவர் இருக்கும்போது சொல்லிட்டாரு, ஐயோ பயமாக இருக்குது, சோதனை வரும்னாரே, வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எங்கண்ணா ரூமெல்லாம் மூடுங்கடா, உள்ளே அவிஞ்சு செத்தாலும் பரவாயில்ல, உள்ளேயே இருப்போம். பயம் இருக்கும்போது இயேசு பார்த்தாரு, என் பிள்ளைங்க பயத்தோடு வாழ்கிறத நான் விரும்ப மாட்டேன். அவர் நடுவிலே வந்திருந்தார். வசந்த வாசிங்க 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். சரி, சமாதானம் என்று சொன்னார். இப்போ எல்லாரும் சொல்ல, இயேசுவை பார்த்தோம். அடுத்தது என்ன தெரியுமா செய்வார்? சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறார். வல்லமையோடு வெளிப்பட்ட கர்த்தர் என்ன செய்கிறாரு? சந்தேகத்தை அங்கே ஒருத்தர் என்ன பாருங்கள், நம்ம ஆள், அவன் என்ன செஞ்சான்? நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன், நான் என்னதான் நீங்கள் பிரச்சனை பண்ணாலும் அதெல்லாம் நம்ப முடியுமா? ஏசு அற்புதம் செய்வாரா அப்படின்ற மாதிரி இருக்கிறான் அவன். வாசிங்க 27. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். விசுவாசி என்னதான்? விசுவாசத்தோடு இருக்கணும், அப்படிதானே? இல்லையா? விசுவாசி எப்படி இருக்கணும்? பேசுறதெல்லாம் விசுவாசம், பேசுறதெல்லாம் யார் என்ன வந்து சொன்னால் அதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? அது நடக்காதுங்க. அதுதான் விசுவாசத்தின் முதலாவது வார்த்தை. அந்த வியாதியை அவன் செத்து போனானே, அதுதான். இப்படி தாங்க போன கிழமை ஒருத்தன் செத்தான் அப்படின்னு தெளிவாக சொல்லுவாங்க. அவன் சாகிறதுக்கு இருந்தாலும் கூட அவனை இன்னும் சாகடிக்கிறதுக்கு உண்டான அநேக வார்த்தைகள் வரும். ஆனால் நம்ம டாக்டர் ஒருத்தர் இருக்கார், என் டாக்டர் இருக்கார் இல்லையா, அவர் தான் உண்மையான ஊழியக்காரனாகவே இருக்கும். நான் சொன்னேன், என்ன வருத்தம்னு போனாலும் சரி அவர் சொல்லுவார், எனக்கும் அந்த வருத்தம் இருந்துச்சுன்னு. ஒரு டேப்லெட் தரமாட்டார், நானே கேட்குறதெல்லாம் எழுதி தருவார், ஒரு டேப்லெட் தரமாட்டேன். நல்ல மனுஷன். நான் சொன்னேன், இந்த ஆள் விசுவாசி இல்லாமல் டாக்டராக இல்லாமல் ஒரு ஊழியக்காரன் தான் அநேகர் சுகம் பெற்றுவான். ஒரு நாளும் தரமாட்டார். நாங்கள் சொல்லுவோம், அதனால்ட்ட போயிட்டு என்ன பிரயோஜனம் கேட்டுட்டு தான் போவோம். போயிட்டு சொன்னேன், அன்றைக்கி நான் அவருக்கு சொன்னேன், இப்படி ஒரு பிரச்சனை, அது எனக்கு இருந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லைன்ட்டார். நான் வந்து சொன்னேன், இப்படி எனக்கு இருந்துச்சு சொன்னேன். திருப்பி நான் என்ன சொல்கிறேன்? ஆனால் நம்மனா அதுக்கு என்ன சொல்லுவோம், அது அப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இல்லை அப்படி. இவன் தோமாகிட்ட சொன்னாங்க, இயேசுவை பார்த்து அப்படின்னு. இயேசுவை பார்த்தீங்களா? நானும் பார்க்கணும் வாஞ்செல்லாம் அதை சொல்ல. உங்களை மாதிரி நான் முட்டாள் கிடையாது, உங்களை மாதிரி முட்டாள் கிடையாது. நான் விரலை விட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன். அப்போ நீ விசுவாசிக்கலையே போ அப்படின்னு சொல்லலை இயேசு. இயேசு என்ன சொன்னார்? இங்கே பார்த்தோமா, போட்டு பாருப்பா, பார்த்துட்டாவது நீ விசுவாசி. ஏன்னா நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், என்னால் அழைக்கப்பட்டவன், நீ போட்டு சொன்னார். அவிசுவாசியாராத, விசுவாசியாரு. கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்கிறத பார்க்க நானும் நீங்களும் அதில் லிஸ்ட்டில் முன்னுக்கு இருக்கோம். நான் நீங்களும் காணாமல் கர்த்தரை விசுவாசிக்கிறோம், காணாமல் அவருடைய அற்புதத்தை விசுவாசிக்கிறோம், அவருடைய அதிசயமான காரியங்களை விசுவாசிக்கிறோம். அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அடுத்தது ஆண்டவர் வல்லமையாய் வெளிப்பட்டு என்ன செய்யணும்? ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தெரிந்து கொள்ளுதலையும் அழைப்பையும் அவர் வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்பிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ என்ன நடக்குன்னா, முதலாவது ஓட்ட பந்தயம் நடந்துச்சு, தெரியுமா?
இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினோடனே ஒரு ஓட்ட பந்தயம் நடந்துச்சு. அது வாசிங்க, மற்ற யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 3-4 வசனம் வாசிங்க. அப்பொழுது பேதுருவும் மற்ற சீசனும் கல்லறையின் இடத்துக்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். ஒருமித்து ரேஸ் போறானோ, ஓடுறானோ. பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறை இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டார். என்னது, 2 பேரும் ரேஸ் வச்சாச்சு. இயேசு உயிரோடு அப்படியே ஓடுவோம், 2 பேரும் ஓடுவோம். ஓடுனா 2 பேரும் வேகமாக ஓடுறான். இவன் வயசாளி, அவன் வாலிபன். யாரு? யோவான் வாலிபன், இவன் வயசாளி. ஆனாலும் அவனுக்குள்ளே இருந்த அந்த ஆவியின் எழுப்புதல், அந்த அன்பு என்ன செஞ்சுன்னா அவனை தடுக்கலை. வேகமாக ஓடுறான். ஓடி 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 பார்த்தா இந்த அதுக்கு முதல்ல டக்குனு இவர் என்ன குறுக்கு பாதையில் ஓடிட்டார். யார்? யோவான். போயிட்டு வாசல்லே நிற்கிறார். உள்ளே போக பயம். உள்ளே போகிறதுக்கு அப்படி தானே இருக்கு, உள்ளே போகிறதுக்கு பயம். ஆனால் பின்னால் வந்த பேதுரு உள்ளே போயிட்டான். மரித்தாலும் உமக்காக மரிப்பேன்னு சொன்னான், பயம் இல்லாமல் உள்ளே போயிட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ, அது அவனுடைய அன்பு அவனுக்குள்ளே இருந்து அப்படியே பொங்கிக்கிட்டே வந்தது. நீங்கள் பார்ப்பீங்கன்னாக்கும் யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒரு முறை வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். என்னது, இயேசு கிறிஸ்து மறுபடியும் வந்து சீசரெல்லாம் பார்த்துட்டு கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, பேதுருவே அப்படின்றாரு. என்ன ஆண்டவரே அப்படின்னா, நீ என்னை மறுதளித்தது உண்மைதான்ப்பா, எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இவர்கள் எல்லாரும் நீ என்னில் அன்பாய் இருக்கிறாய். இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்குறது ஆண்டு என்ன தெரியுமா, நீ என்னில் அன்பாக இருக்கிறியா, என்னில் அன்பாக இருக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. அவன் என்ன தெரியுமா சொன்னான், கடைசியில் தான் 3ஆம் முறை சொன்னான், ஆண்டவர் நான் உண்மையில அன்பாக இருக்கிறது எல்லாவற்றையும் நீர் அறிவின்ட்டான். அந்த நேரம் நான் என்னத்துக்கு அப்படி சொன்னேன்றது உங்களுக்கு தெரியும், ஆனால் நான் உண்மையில எவ்வளோ அன்பாக இருக்கிறேன்னு தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்கள் அன்பாக இருக்கிறீங்களா இயேசு மேலே? ஆண்டவர் கேட்குற கேள்வியில் நம்மளும் கேட்டு பார்ப்போம். அன்பாக இருக்கிறீங்களா? ஆமேன், நல்லா சொல்லிட்டீங்க. பிசாசும் கேட்டேன். அப்படியே இருந்தால் ஆண்டவர் சொன்ன என்ன தெரியுமா, போய் ஆடுகளை மேய். ஆடுகள் மேய்க்கிறது எங்கே தேடி போகணும்? பட்டிக்கு, ரோட்டில் போய் கூப்பிடணும். ஆடெல்லாம் அலையுது, எங்கெங்கெல்லாம் அலையுது. சபைகளுக்கு உள்ளே இப்போ தேடி போயிடுறது. சபை எந்த சபையில் யார் இருக்கா போய் ஏதாவது சொல்லி தூக்கிட்டு போகிறதுக்கு, அது ஒரு கூட்டம் அலையுது. அதுக்கு வேறே தண்டனை இருக்குது. கடைசி நாளில் மனுஷகுமாரன் வரும்போது அது வேறையாக வச்சு பார்ப்பார். நாம் அந்த வேலை செய்யக்கூடாது. நான் அந்த சபை ஆரம்பித்த நாளில் இருந்து ஒரு ஆள் இருந்தாலும் பரவாயில்ல, யாரையும் எங்கேருந்து வந்து இழுத்துட்டு வந்து உட்கார வைக்கக்கூடாது. அது நமக்கு இல்லை. வெளியில் இருக்கிறான் ஆண்டவர் அறியாமல், குடி, வெறி, போதைகள், குடும்ப சண்டைகள், வியாதிகள், எத்தனையோ பேர் வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கான். அவனை மீட்கும்படியாக தான் கற்று நம்ம தொட்டியில் போய் மீன் பிடிக்கிறது இல்லை, அதில் கெட்டிக்கிறதானே இல்லை. கடைசியில் இவனும் நினைக்கிறது அதுவும் நினைக்கிறது. அது தெரியுமா உங்களுக்கு? கடைசியில் இவனும் பாதியில் விட்டுட்டு போய் அப்படி நடந்திருக்கு. இங்கே நடந்து கொஞ்சம் நீங்கள் கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நேசிக்கிறியா? போ, ஆத்துமாவை ஆதாயப்படுத்து, ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டு. அதுதான் கற்று சொல்கிறது. நீ போய் அது. அதனால தான் பேதுரு சொல்லும்போது சொல்கிறான் எப்படின்னா, எல்லாத்தையும் அறிவிக்கணும். 1 பேதுரு புத்தகத்தை 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்களோ உங்களை அந்த காலத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த யாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். எனது அந்த காலத்தில் இருந்தால் இயேசு போயிட்டு கூப்பிட்டு அன்பா இருக்கிறியான்னு கேட்டார். இருக்கிறேன். அப்போ ஆடு. அதனால தான் சொல்கிறான், உங்களை அந்த காலத்தில் நின்று ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம். எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டாரு? அதுதான் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்துகிறார் கற்று இந்த மாலையில். பேதுரு சொல்லிப்பார், நான் உன்னை மீன் பிடிக்கிறவனாக இருந்து நான் உன்னை கூப்பிட்டு வந்த காரணம் என்ன தெரியுமாப்பா? மனுஷரை பிடிக்கிறதுக்கு. அதனால தான் அவன் எழுதுகிறான், உங்களை அழைச்சதன் நோக்கம் என்னன்னு சொன்னால் அநேகரை ஆதாயப்படுத்த, அநேகர் மூலமாக தேவராஜ்யம் கட்டப்படத்தக்கதாக கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை கர்த்தர் இப்படி நிரூபிக்கிறாரு. அதே வேளையில் இந்த வல்லமையினாலே நிரப்பப்பட்டவர்களை கொண்டும் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவரோடு கூட இல்லை,
தம்முடைய சீசர்களுக்கு அந்த வல்லமையை கொடுக்குறாரு. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த வல்லமையை கொடுக்குறாரு. எதுக்கு தெரியுமா? இந்த வல்லமையினாலே இந்த உலகத்தில் நீ ஜெயம் பெறது ஒன்று, எனக்காக காரியங்கள் நிறைவேற்றது ரெண்டு. அதுக்காகத்தான் வல்லமையை கொடுக்குறாரு. பரிசுத்தாவில் நிரம்பினே, ஆவில் நிரம்பினே, அந்நிய பாஷை பேசுகிறேன், எல்லாம் நல்லது. எதுக்காகனா அவருடைய சேவையை செய்கிறதுக்காக. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னா அப்போஸ்தலருடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. போதும். என்னது வல்லமையினாலே? முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 பேதுருடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது பார்த்தீங்க, இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். வாசிங்க இந்த வசனம் இருக்கா? 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தெழுந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை வழி நடத்தி இருக்கிறார். ரோமர்கள் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார், எவர்களை அழைத்தாரோ நடத்துகிறதுக்கு தேவன். அப்ப மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே தேவன் தம்முடைய அற்புதத்தை செய்ய முடியும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிச்சோம். எப்படின்னு சொன்னா, பேதுரு யோவானும் போறாங்க. என்ன? மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவன் பேதுரு 2 பேரும் போறாங்க. எங்க போறாங்கன்னு சொன்னா, தேவாலயத்துக்கு போறாங்க. தேவாலயத்து வாசல்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறான். 40 வயதுக்கு மேற்பட்ட ஒருவன் இருந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஏதாவது எங்களுக்கு தாருங்கள் என்று சொல்லி. நாங்களே ஒன்றும் இல்லாமல் இப்பதான் தொடங்கி இருக்கிறோம். உங்ககிட்ட இருந்து ஏதாவது நமக்கு தான் சபைகிட்ட கேட்டானா பார்த்தான். எங்ககிட்ட வெள்ளி கிடையாது, அதை நாங்கள் நம்புறதில்லை. பொண்ணும் கிடையாது, அதை நாங்கள் நம்புறதும் இல்லை. டாலரும் கிடையாது, அதையும் நாங்கள் நம்புறது கிடையாது. அப்போ என்னதான் செய்ய போற? எங்களை நோக்கி பார்மாறாது. தேவ பிள்ளையே, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் நிறைவாய் காணப்பட்டால் நானும் நீங்களும் சொல்லுகிற வார்த்தைக்கு மற்றவன் செவி கொடுத்தே ஆவான். அதுல சந்தேகம் வராது. இவனை பார்த்தா பணக்கார மாதிரியா இருக்கிறான், கோட்டு சூட்லாம் போட்டா இருக்கிறான். இல்ல, போய் நின்னான், எங்களை உற்றுப்பார், அவ்வளவுதான் சொன்னான். உன்னை பார்த்து நாங்க என்ன செய்யிருக்கு? வெள்ளியும் பொண்ணும் இல்லை, எலும்பு. இன்னைக்கு தேவப்பிள்ளை, வல்லமையின் தேவன் உன்னை மறுபடியும் ஜெனிப்பித்தது உண்டானால், பரிசுத்தாவின் அபிஷேகத்திலே நிரப்பப்பட்டது உண்டானால், உன்னிலும் இருக்கிறது இதே ஆவி என்பதை மறந்து விடாதே. உன் மூலமாக அநேகரை கர்த்தர் எழுப்போன் உள்ளவராய் இருக்கிறார். அவன் எழும்புனோடனே இவனுக்கெல்லாம் அப்செட் போயிடுச்சு. இயேசு கதை முடிஞ்சோடனே எல்லாமே முடிஞ்சுன்னு நினைச்சான். இப்போ மறுபடியும் பேதுரு எல்லாம் இவங்க சொல்லும்போது அவங்களை கூப்பிட்டு எச்சரிக்கிறான், நீங்கள் இந்த நாமத்தை நீங்கள் சொல்லவே கூடாதுன்னு. ஆனால் இவங்க என்னது உள்ளத்தில் இருந்து சொல்லாமல் இருக்க முடியுமா? நம்மனா சொல்ல வேண்டாம், சொல்லாமல் விட்டுரும், அது வேற விஷயம். ஆனால் அவங்களால சொல்லி உள்ளத்தில் நிரம்பி இருக்கு வசனம். உள்ளே போய் போய் இப்போ எல்லாம் பலப்பட்டுட்டான். பலப்பட்டோன்னு சொன்னேன், நாங்கள் சொல்லாமல் இருக்கோம், உனக்கு பயந்து என்னது, அவருக்கு தான் பயப்படணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறான். 4:7 வாசிங்க. அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். நீங்க அவனை எழுப்புனீங்களே, எந்த வல்லமை, எந்த வல்லமையினால் நீங்க இதை செய்தீங்க? அவங்க சொன்னாங்க 10ஆம் வசனத்துல, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. என்னது நீங்க கேட்குறீங்க கேள்வி? நான் சொல்றேன் என்னன்னா, எப்படி எழும்புனான் என்று சொன்னால், நீங்க சிலுவையில் அரைஞ்சி மரித்து போனார்னு வச்சிங்க, பொய்ய சொன்னீங்க. இன்னைக்கு அந்த பொய் உலகத்தை இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு.
இன்றைக்கி ஒரு கூட்டம் சொல்ல எப்படி தெரியுமா? அவருடைய சிஷ்யர்கள் தூக்கிட்டு போகல, அவராகவே வந்து நின்றார். எனவே தான் எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார். அது உயிர்த்தெழுதலில் நாம் பார்க்குறோம். அங்கே எல்லா மரித்த பரிசுத்தவான்கள் கூட கல்லறையிலேருந்து வந்தாங்க, எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சிலுவையில் அறைஞ்ச இயேசுவை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார், அந்த வல்லமையை எங்களுக்கு தந்தார், நாங்கள் அவரால் ஜெனிப்பிக்கப்பட்டோம், அதுதான் இவனை நிறுத்தினது. நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக இருந்தால் இந்த வருஷத்தில் ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. ஆண்டவருக்காக நாங்கள் ஆத்மாவாத ஒன்று உங்களால் போய் ஆதாயப்படுத்த முடியலை, கஷ்டம். இப்போ இந்த அம்மாவுக்கு போய்ட்டு ரோட்டில் எல்லாம் நின்று செய்ய முடியாது, நான் ஏற்றுக்கிறேன். என்ன செய்யலைண்ணா? ஜெபம் உடைக்கும், மதில்களை உடைக்கும், பிசாசின் கோட்டைகளை உடைக்கும், ஜனங்களை விடுதலையாக்கும், ஜனங்களை இயேசு அறிவாங்க. உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி ஜனம் ரட்சிக்கப்படணுன்றதான் தேவ பிள்ளையினுடைய ஒரே நோக்கமாக இருக்கணும். கர்த்தர் அதை செய்வார். இல்லை எனக்கு போய் குறைஞ்சது ஒரு நோட்டீஸ் யார்கிட்டையா கொடுக்க முடியும், ஒரு பெட்டிலையா போட முடியும், செய்யுங்க. கர்த்தர் அவர்களின் பலனை நிறைவாய் தருவார். அது வல்லமையின் ஆவியானுடைய கிரியாக இருக்கும். உங்கள் மூலமாக அநேகர் இயேசுவை அறிந்து கொள்வார். நாம் எல்லாரும் எழுந்திருந்து ஜெபிச்சுட்டு நாம் பந்திக்கு கடந்து போயிட்டு அப்படியே முடிச்சிருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.